சிறியூர். உங்களில் நிறைய பேருக்கு இந்த சிறியூர் அப்படிங்கிற ஊரை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. வெளியாட்கள் நுழைய தடை விதிக்கப்பட்ட அடர்ந்த வனத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு கிராமம்தான் இந்த சிறியூர். இந்த சிறியூருக்கு நாம் நினச்ச உடனே போயிட முடியாது. ஏன்னா கட்டுப்பாடுகள் நிறையவே உண்டு. இந்த ஊருக்குள்ளார நுழையிறதுக்கு அனுமதி வாங்கிக்கிட்டு தான் இது உள்ளுக்குள்ளார நம்ம போக முடியும். செக் போஸ்ட்லேயே நம்மளை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த சிறியூருக்கு நம்ம ஒரு பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போனோம். மிகவும் ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ளார பூந்து தான் நம்மளுடைய இந்த பேருந்து பயணம் அமைஞ்சுது. எப்படிலாம் இந்த பேருந்து பயணம் அமைஞ்சுது, என்ன மாதிரியான இயற்கை சூழலில் வனவிலங்குகளுக்கு மத்தியில் நாம் ஒரு பயணத்தை மேற்கொண்டோம் அப்படிங்கிற ஒரு முழு தகவலையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த காணொலியை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். நாம் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஊர் மசினகுடிக்கு அருகில் உள்ள சிறியூர் அப்படிங்கிற ஒரு ஊர் தான். அந்த ஊருக்கு நாம் நினச்ச டயத்தில் நம்மளுடைய ஓன் வெஹிக்கிளெல்லாம் அங்கே போக முடியாது. காரணம், அந்த ஊருக்குள்ளார நுழையிறதுக்கு வெளியூர் மக்கள் போகிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதனால் நம்ம நினச்ச டயத்தில் அந்த ஊருக்கு போக முடியாது. அந்த ஊருக்கு போகணுன்னா வனத்துறையோட முன் அனுமதி வாங்கிக்கிட்டு தான் நம்மளுடைய சொந்த வாகனத்தில் போக முடியும். சரி, அதனால் அந்த ஊருக்கு போகவே முடியாதான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு பேருந்து போக்குவரத்து இருக்குது. ஆனால் அதிக அளவில் பேருந்து போக்குவரத்து கிடையாது. ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்பு தான் போகுது. ஈவினிங் 4 மணிக்கு ஒரு வாட்டியும், அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு ஒரு வாட்டி, இப்படி 2 வாட்டி தான் பஸ் போகுது. ஆனால் இந்த 4 மணி ட்ரிப்பில் போகக்கூடிய பஸ் தான் நீங்கள் சிறியூர் போயிட்டு அதே பஸ்ஸில் திரும்ப நீங்கள் மசினகுடிக்கு வர முடியும். ஆனால் 6:30 மணிக்கு போகிறது இங்கிருந்து சிறியூர் போயிட்டு அங்கேயே நைட்டு ஹால்ட் ஆகிடும். அதனால் உங்களால் ரிட்டர்ன் வர முடியாது. அதனால் நீங்கள் போய் பார்த்துட்டு திரும்பணும் அப்படின்னா இந்த 4 மணி பஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சரி, இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கு நம்ம போகணும், அப்படி அங்கே என்ன தான் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறியூரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு உடனே சொல்லிடுவாங்க. சிறியூரில் ஒரு ஃபேமஸான மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு அடிக்கடி இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், பர்டிகுலராக இந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அந்த கோயிலுக்கு போவாங்க. அதாவது மாதத்தில் ஒரு வாட்டி அமாவாசை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. எல்லாருமே அந்த கோயிலுக்கு, அதாவது பர்டிகுலராக அந்த சிறியூருக்கு போயிட்டு வரலாம். இந்த மாரியம்மன் கோயிலை தவிர வேறு என்ன விசேஷங்கள் இந்த சிறியூரில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இது அடர்ந்த வனத்துக்குள்ளார இந்த சிறியூர் கிராமம் இருக்கிறதுனால நம்ம ஏறக்குறைய மசினகுடியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம இந்த சிறியூருக்கு போய் ரீச் பண்ணணும். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ரோடில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே இந்த 30 கிலோமீட்டரில் ஏறக்குறைய ஒரு 25 கிலோமீட்டர் ஆஃப் ரோடாகவே இருக்கும். அதில் போகிறதே சேலஞ்சிங்கான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்குள்ளார நுழையிறதுக்கு வெளியாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதுனால வெளியிலேருந்து வரக்கூடிய வாகனங்கள் எதுவுமே இருக்காது. பொதுவாக இந்த ரூட்டில் வாகன போக்குவரத்தே மேக்சிமம் நம்மளால் பார்க்கவே முடியாது. அதனால் வாகன போக்குவரத்து இல்லை அப்படிங்கிறதுனால அனிமல் மூவ்மெண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. பர்டிகுலராக சொல்லணுன்னா புலி, சிறுத்தை இந்த மாதிரி ஆபத்தான விலங்குகள்லாம் இங்கே அதிக அளவில் இருக்கிறதாப்பெல்லாம் சொல்லப்படுது. பகல்லே நமக்கு நிறைய டைம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் கேள்விப்படும் பொழுது நம்ம ஒரு வாட்டியாவது போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இப்போ நம்ம சிறியூரை நோக்கி போகிறோம். சிறியூரை போகிறதுக்கு நம்ம மசினகுடியிலேருந்து கல்லட்டி வர்ற ரூட்டில் அங்கே ஒரு இடத்துல இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த இடத்துல லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா வாழைத்தோட்டம்னு ஒரு ஊர் வரும். அந்த வாழைத்தோட்டம் போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம சிறியூருக்கு போகணும். வாழைத்தோட்டம் வரைக்கும் ரோடு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான்.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து ஆஃப் ரோடு தான். ஏறக்குறைய ஒரு 20லேருந்து 25 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் ஆஃப் ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆள் நடமாட்டமே இந்த ரூட்டில் வந்து பார்க்க முடியாது. நான் இந்த பஸ்ஸில் போகணுன்னு டிசைட் பண்ணிவிட்டு அங்கே மசனகுடியில் ஒரு ஹோட்டலில் நான் சாப்பிட போனேன். அந்த ஹோட்டலோட ஓனர் நான் அடிக்கடி சாப்பிட போகிறதுனால நமக்கு ரொம்ப நண்பர் ஆகிட்டார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது இது மாதிரி ஒரு பிளான் இருக்கிற மாதிரி அவர்கிட்ட சொன்னேன், சிறியூருக்கு பஸ்ஸில் போயிட்டு வரலான்னு பிளான் இருக்குன்னு. உடனே அவரே சொன்னது, ஃபஸ்ட்டு போங்க, ரொம்பவே சூப்பரான பிளேஸ் அது. ஒரு ஆஃப் ரோடில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும், மக்கள் நடமாட்டமே இருக்காது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரையே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போவீங்க. கண்டிப்பாக வந்து வைல்ட் அனிமல்ஸ் நிறைய பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த ரூட்டில் இருக்குது, போயிட்டு வாங்கன்னு அவரும் சொன்னார். ஏற்கனவே நமக்கு நண்பர்கள் எல்லாரும் சொன்னது போக இவரும் இப்படி சொல்லும் பொழுது இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுங்கிற என்னுடைய ஆவல் இன்னும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. சரி 4 மணிக்கு தானே பஸ்ஸுன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆனால் நம்ம நேரம் 4 மணிக்கு வரல, 4:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. உடனே பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட விசாரித்தேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சம்டைம் 4 மணிக்கு வரல, லேட் ஆகிடுச்சு ரொம்ப அப்படின்னா அந்த ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க, அதனால் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே இதுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், கடைசியில் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் போல் இருக்கே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தப்போ கரெக்டாக 4:40 என்னமோ இந்த பஸ் வந்துச்சு. நல்ல வேலை வந்துச்சு. அதுக்கப்புறம் டிரைவர்கிட்ட கேட்டேன், லேட்டானா வரமாட்டிங்களா அப்படின்ட்டு. இல்லை எவ்வளோ லேட்டானாலும் நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ நம்மளும் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இந்த ரூட்டில், அதாவது என்னென்னா ரொம்ப நாளாக போகணும், அதாவது தெங்கு மரகடா எப்படி நம்ம போகணும்னு நினச்சிட்டு இருந்தோமோ அந்த ஊருக்குள்ளார அவ்வளோ சீக்கிரம் யாருமே போக முடியாது. நம்ம வந்து உள்ளுக்குள்ளார போனோமோ அந்த மாதிரி இந்த ஊருக்குள்ளார அதாவது நம்ம நார்மலாக போகக்கூடிய ஊருக்கு போகிறத விட போகவே முடியாத ஒரு ஊருக்குள்ளார போகும்போது ஒரு சேலஞ்ச் இருக்கும். நம்ம மைண்ட்லேயும் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உணர முடியும். எனக்கும் அதுமாரி இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவத்தை என்னால் உணர முடிஞ்சது. பார்க்குற உங்களுக்கும் அது கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த பேருந்தோட ஓட்டுநர்கிட்ட நான் பேசிக்கிட்டே வந்தேன். அப்போ இந்த ஊரை பற்றின நிறைய விஷயங்களை வந்து அவர் சொன்னார். அதாவது இந்த ஊருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 பஸ் சர்வீஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த ஊர் வந்துட்டு போகிறதுக்கு இதை தான் முக்கியமாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க பொருள் ஏதாவது வாங்கினா மசனகுடிக்கு வந்துட்டு அங்கே வாங்கிட்டு திரும்ப இந்த பஸ்ஸில் ரிட்டன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பொதுவாக இந்த பஸ்ஸில் அந்த ஊருக்காரவங்க வர்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 6:30 மணி பஸ்ஸில் திரும்ப ஊருக்கு ரிட்டன் ஆகிடுவாங்க ஜாமான்லாம் வாங்கிட்டு. இந்த ஊர்களில், அதாவது சிறியூராக இருந்தாலும் சரி, ஆனைக்கட்டியாக இருந்தாலும் சரி, இந்த ஊருக்குள்ளார வாழக்கூடிய மக்கள்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் தான் வந்து இருக்கிறாங்க. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் வந்து இங்கே இருக்காங்க. ஏன்னா காடுகளில் வந்து பழங்குடியின மக்கள் வாழ்கிறதுக்கு தான் வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஓட்டுநர் அது மட்டும் இல்லாமல் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த காடுகளில் வந்து புலியை வந்து நம்மளால் நிறைய பார்க்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால் என்னுடைய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகவே இருந்தது. ஏன்னா நாம் கொஞ்சம் வேகமாக தான் இந்த பஸ்ஸில் போனாலும் வந்து இடையில எங்கேயாவது நமக்கு புலிகள் எதுவும் சைட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே நம்ம போயிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போயிட்டு திரும்பி ரிட்டன் வரும்போது இருட்டாயிடும். பொதுவாக இரவு நேரத்தில் நம்ம திரும்பி வர்றோம் அப்படின்னா அனிமல் சைட்டிங் வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். காரணம் வந்து இரவு நேரத்தில் தான் வந்து வெளியில் வந்து அது நடமாடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளை வந்து இரவு நேரத்தில் பார்ப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக்கும் இருக்குது. என்னென்னா பஸ்ஸோட அந்த முகப்பு விளக்கு வெளிச்சத்தில் தான் வந்து நம்மளால் அந்த அனிமல்ஸை வந்து பார்க்க முடியும்.
சைடில் எங்கேயாவது நின்னா கூட நமக்கு அந்த வெளிச்சம் இல்லாததுனால போதுமான அளவுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து மிகவும் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமே இது. இந்த மாரி ரூட்டில் நம்ம ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி நமக்கு கிடச்சிது அப்படிங்கிறது. இந்த பாலத்தை தாண்டோன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டில் போனீங்கன்னா சிறியூர் போகிறது, லெஃப்டில் போனீங்கன்னா ஆனைக்கட்டி போகிறது. இப்போ ஆனைக்கட்டி ஊருக்குள்ளார போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிறியூருக்கு போவோம். மசனக்குடியிலேருந்து கிளம்புறோம் அப்படின்னா பெரிய ஊர்கள்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தோட்டம், வாழைத்தோட்டத்துக்கு அப்புறம் ஏறக்குறைய ஒரு 17 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்தோன்னா இந்த ஆனைக்கட்டியை வந்து நாம் ரீச் பண்ணலாம். ஆனைக்கட்டிக்கு அப்புறம் விட்டால் சிறியூர் தான். இதுதான் இங்கே சொல்லிக்கிற மாரி இருக்கக்கூடிய பெரிய ஊர்கள்.
ஏறக்குறைய இந்த 1.5 மணி நேர பேருந்து பயணத்தில் நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கண்டிப்பாக கிடச்சிது. நம்மளால் பெரிய அளவில் நம்ம எதிர்பார்த்துட்டு வந்த விலங்குகள், யானையோ புலியோ சிறுத்தையோ இந்த மாதிரி விலங்குகள் எதுவும் பார்க்க முடியலன்னா கூட நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. பெரிய லெவலில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ளார நம்ம பேருந்து பயணம் மேற்கொண்டது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நமக்கு கொடுத்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இதுதான் சிறியூரில் உள்ள மாரியம்மன் கோயில். இங்கே ஒரு லேட் ஆகிட்டதுனால ஒரு கொஞ்ச நேரம் தான் நிற்கும் அப்படின்னாரு. அதனால் கீழே இறங்கி போய் உங்களுக்கு கோயில் பக்கத்தில் சாமியை காமிக்க முடியல. அதனால தான் இங்கிருந்தே நான் உங்களுக்கு காமித்தேன். இப்போ திரும்பவும் நாம் ரிட்டர்ன் போக போகிறோம். நம்ம ரிட்டர்ன் போகும்பொழுது ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது ஸ்பாட் பண்ண முடியுதாங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் என்ன நினச்சேன்னா, சரி இருட்டினதுக்கு அப்புறம் ஏதாவது வைல்டு அனிமல்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். ஆனால் என்னால் திரும்பி வரும்பொழுதும் எந்த அனிமல்ஸையும் பார்க்க முடியல. அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றமாக இருந்த கூட நமக்கு இந்த ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடச்சிது. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான காணொலியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் இந்த மாதிரியான காணொலி உங்களுக்கு தொடர்ந்து நான் போட்டுட்டு வரேன். அதோட தொடர்ச்சியாக தான் இந்த சிறியூர் பயணமும் நமக்கு அமைஞ்சுது. கண்டிப்பாக எனக்கு இது ஒரு வித்தியாசமான பயணமாகவும் நான் ரொம்ப ரசித்த பயணமாகவும் இது அமைஞ்சுது. என்ன மாதிரியே உங்களுக்கும் இந்த காட்டு வழி பயணம் ஒரு மறக்க முடியாத பயணமாகவும் ஒரு வித்தியாசமான பயணமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய வித்தியாசமான கண்டென்ட்டை நீங்களும் பார்த்து ரசிக்க முடியும். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.